வணக்கம். இது என்டிடிவி தமிழின் முக்கிய செய்தி தொகுப்பு. 51 people have died across India now from अनुराग द्वारी हैं हमारे साथ बात। கொரோனாவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட டாப் 10 தேசங்களில் இந்தியாவும் இணைந்துள்ளது. தேசிய அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையானது 1,38,845 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6,977 பேர் தொற்றால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 154 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை நாடு முழுவதும் 4,021 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக 57,720 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதேபோல தற்போது 77,103 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட 196 நாடுகளில் இந்தியா முதல் 10 இடத்தில் உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக முழு முடக்க நடவடிக்கையை பல தளர்வுகளோடு நீடித்த பின்னர் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையானது கணிசமாக அதிகரித்து வருகின்றது. 2 மாதங்களாக பெரும் நெருக்கடியில் இருந்த விமான போக்குவரத்து தற்போது மறுதொடக்கம் செய்யப்பட்டு உள்நாட்டு சேவையில் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றது. கொரோனாவுக்கு அடுத்து வரும் பிரச்சனை விவசாயத்தை காவு வாங்கும் பூச்சிகள் படையெடுப்பு. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வட மாநிலங்கள் வேறு ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டுள்ளன. ராஜஸ்தானின் பல பகுதிகளில் அழிவை ஏற்படுத்தி பயிர்கள் மற்றும் மரங்களை அழித்த பின்னர் பாலைவன வெட்டுக்கிளிகள் மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங்கின் தொகுதியான செஹூரில் புத்னியில் நுழைந்துள்ளது. இது அம்மாநிலத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது. கடந்த 27 ஆண்டுகளில் இல்லாத அளவு இது தற்போது பெரிய சவாலாக முன்னெழுந்துள்ளது. பாலைவன வெட்டுக்கிளியின் இந்த படையெடுப்பானது மழைக்காலம் வரை தொடரலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேளங்களை சத்தமாக வாசித்தும் பாத்திரங்களை கொண்டு சப்தங்களை உருவாக்கியும் வெட்டுக்கிளிகளின் தாக்குதலை தடுக்க முயற்சிக்குமாறு அதிகாரிகள் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மாலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை பூச்சிகள் எங்கு வேண்டுமானாலும் தாக்குதலில் ஈடுபடலாம். எனவே விழிப்புடன் இருந்து அவற்றை கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை கட்டுப்படுத்தாவிட்டால் மாநிலத்தில் செழிப்பாக வளர்ந்துள்ள சுமார் 8,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாசி பயிரினை வெட்டுக்கிளிகள் அழித்துவிடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சென்னையில் இன்று முதல் 17 தொழிற்பேட்டைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தமிழக அரசு கொரோனா நோய் தொற்று தடுப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்த தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுத்து வருகிறது. தற்போது பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நோய் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கைக்கென பாதுகாப்பு வழிமுறைகளுடன் தமிழ்நாடு அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவித்து வருகின்றது. சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட கிண்டி, அம்பத்தூர் உட்பட 17 தொழிற்பேட்டைகளை இயக்க தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினரது கோரிக்கையினை பரிசீலித்து நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளின் எல்லைக்குட்படாத தொழிற்பேட்டைகள், அதாவது சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட கிண்டி, அம்பத்தூர் உட்பட 17 தொழிற்பேட்டைகள் 25/5/2020 முதல் அத்தொழிற்பேட்டை பகுதியிலேயே உள்ள 25% தொழிலாளர்களை மட்டுமே கொண்டு செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இருந்து பணிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் துவங்கியது உள்நாட்டு விமான போக்குவரத்து. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி ஊரடங்கு அறிவித்து 2 மாதங்களுக்கு பின்னர் நாடு முழுவதும் உள்நாட்டு விமான சேவைகள் இன்று காலை முதல் துவங்கியுள்ளது. விமான போக்குவரத்துகள் மீண்டும் துவங்கிய நிலையில் நூற்றுக்கணக்கானோர் தங்களது சொந்த ஊர் செல்வதற்காகவும் வேலை இடங்களுக்கு செல்வதற்காகவும் விமான நிலையம் வந்தடைந்துள்ளனர். இராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் முதல் விமானத்தில் டிக்கெட் புக் செய்துள்ளனர். டெல்லியில் இருந்து 4.45 மணி அளவில் புனேவுக்கு முதல் விமானம் புறப்பட்டது. 7:45 மணி அளவில் முதல் விமானம் டெல்லி வந்தடைந்தது. மாநில அரசுகளுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியதை தொடர்ந்து விமான சேவைகள் இன்று மீண்டும் துவங்கியுள்ளன. வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும்போது நடு இருக்கைகள் காலியாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகத்திற்கு அழைத்து வரும்போது விமானத்தின் நடு இருக்கைகள் காலியாக விடப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது உச்சநீதிமன்றம். அப்படி செய்ய வேண்டியது அடிப்படை அறிவு என்றும் கூறியுள்ளது. இன்று முதல் இந்தியாவில் உள்நாட்டு விமான போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்படி ஆரம்பித்துள்ள விமான சேவையில் அனைத்து இருக்கைகளிலும் பயணிகளை அழைத்துச் செல்லப்படுகின்றனர். இப்படி நெருக்கமாக உட்கார வைப்பது எப்படி பயணிகளை பாதிக்காது என்று கூறுகிறீர்கள்? வைரஸுக்கு நாம் விமான நிலையத்தில் இருக்கிறோம், அதனால் இங்கு தொற்று ஏற்படுத்தக்கூடாது என்று தெரியுமா? பக்கத்தில் அமர்ந்தால் தொற்று ஏற்படும் என்பது உறுதி என்று வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதற்கு மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஜூன் 16ஆம் தேதி வரை பயணச்சீட்டு முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார்.
அதற்கு நீதிமன்றம் அப்படியென்றால் ஜூன் 6ஆம் தேதி வரை திட்டமிட்டபடி விமானங்களை இயக்குங்கள், அதன் பிறகு நடு இருக்கைகள் காலியாக விடப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று எண்ணிக்கையை விட அதிகரிக்கும் டிஸ்சார்ஜ் எண்ணிக்கை, தமிழகத்தின் விரிவான நிலவரம். தமிழகத்தில் நேற்று 765 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் 587 பேர். ஒட்டுமொத்த அளவில் 16,277 பேருக்கு தமிழகத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 833 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டதால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை தமிழகத்தில் மொத்தமாக 8,324 பேர் சிகிச்சையின் மூலம் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். இதனால் தற்போது தமிழகத்தில் 7,839 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று மட்டும் 8 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். இதுவரை மொத்தமாக 111 பேர் கொரோனா தொற்றால் இறந்துள்ளார்கள். சென்னை ராயபுரத்தில் 2000 நெருங்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு. மே 25ஆம் தேதி காலை 8 மணி நிலவரப்படி சென்னையில் மொத்தமாக 10,576 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டது உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 4,781 பேர் சிகிச்சையின் மூலம் குணமடைந்து டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். 77 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்கள். தற்போது 5,655 பேர் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையிலேயே அதிகபட்சமாக ராயபுரம் மண்டலத்தில் 1981 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கோடம்பாக்கம் மண்டலத்திலும் திருவிக நகர் மண்டலத்திலும் முறையே 1,460 மற்றும் 1,188 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆலந்தூர் மண்டலத்தில் மிக குறைவாக 121 பேருக்கு மட்டுமே கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. லடாக்கில் இந்திய ராணுவ வீரர்களை சிறை வைத்ததா சீனா, வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். லடாக்கில் சென்ற வாரம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவ வீரர்கள் சிலரை சீன தரப்பு சிறை வைத்திருந்ததாக திடுக்கிடும் தகவல்கள் வந்துள்ளது. இருதரப்பு பாதுகாப்பு படையினருக்கும் ஏற்பட்ட சலசலப்பை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிகிறது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கடந்த சில நாட்களாக பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இச்சம்பவம் நடந்துள்ளதாக NDTVக்கு உள்வட்டார தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு கமாண்டர்கள் சந்தித்து பேசியதை தொடர்ந்து பிரச்சனை சுமூகமாக முடிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த சம்பவம் குறித்து இந்திய ராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் அமன் ஆனந்த், சீன எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் யாரும் சிறை வைக்கப்படவில்லை, இதை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். செய்தி ஊடகங்கள் இதை போன்ற தெளிவில்லாத செய்திகளை பிரசுரிக்கும் போது அது தேசிய நலனிற்கு எதிராக முடிகிறது என்றார். கல்வான் பகுதியில் இந்திய அரசு சாலை கட்டுமான பணிகளில் ஈடுபட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் உரசல் ஏற்பட்டது. இந்த சாலை கட்டுமானம் அங்கிருக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் பயனளிக்கும் என்று இந்தியா விளக்கியுள்ளது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NDTV தமிழ் தளத்துடன் இணைந்திருங்கள். NDTV தமிழருக்காக சிவகுமார்.